இருதயத்தில் என்ன வருமா? ஜீவ ஊற்றுகள் புறப்படும். ஆக இருதயத்தை காத்துக்கொள். ஆமென். மனுஷன் நிறைய காத்துக்கொள்ளணும். கண்ணை காத்துக்கணும், காதை காத்துக்கணும், வாயை காத்துக்கணும், இருதயத்தை காத்துக்கணும், கைகளை காத்துக்கணும், கால்களை காத்துக்கணும், சரீர அவயவங்களை காத்துக்கணும், வயிற்றை காத்துக்கணும், மூளையை காத்துக்கணும், சிந்தையை காத்துக்கணும். இப்படி பல விஷயங்கள் என்ன செய்யணும்? காத்து கொண்டால் மட்டுமே விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்றுகள் புறப்படும். தானியேலின் புஸ்தகத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இங்க சொன்னாங்க, ராஜாவின் போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம். ஆக ஒரு டெடிகேஷன், ஒரு தீர்மானம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்பு கொடுத்தல், உணவு காரியங்கள் இருந்தது. அல்லேலூயா.